Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல ஒரு டிஃபரண்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுல சேமியா, முட்டை, பால், வாழைப்பழம் வச்சு கொஞ்சம் டிஃபரண்டா ஆவியில வேக வச்சு செய்றோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்றது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு பேனில் 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சேமியாவை வேக வைக்க போகிறோம். வறுக்காத சேமியா இருந்துச்சு அப்படின்னா அதை நெய்யில் கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி, அதாவது சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இது வேகட்டும். சேமியா வெந்துட்டுருக்க நேரத்தில் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அதை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நாம் வேக வச்ச சேமியா நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வாழைப்பழம் அதை இதில் சேர்த்துடலாம். நான் நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் நேந்திரப்பழம் இல்லை அப்படின்னா சாதாரண சின்ன வாழைப்பழம் 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நேந்திரப்பழம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதை நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். வேணா இதில் நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்து அதில் 3 முட்டை உடைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். ப்ரௌன் சுகர் சேர்த்து இதுவும் நல்லா சீனி கரையிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேமியா ஒரு வேளை உங்களுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியா எல்லாமே நான் சேர்க்கலை, ஒரு 3/4 அளவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்போ வேக வைக்கிறப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு சேமியா வேக வச்சாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பனானா, அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இட்லி தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக நெய்யில் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து நாம் இட்லி பானையில் ஆவியில் வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டில் இந்த பேட்டர் வைக்கிறப்போ 3/4 அளவு மட்டும் வைங்க, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். இப்போது இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நாம் ரெடி பண்ண அந்த பேட்டரை இதில் வச்சு 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை தட்டிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சேமியா பனானா ஸ்டீம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.